கிறிஸ்துவுக்குள் அன்பான காலைக்கெது நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களோடு கூட இணைந்து மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு கண்டிப்பாக இனிமையான நாளாக இருக்க தேவன் கிருபை பாராட்ட வேண்டும் உங்களுக்கு வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற செய்தி எங்க அப்படின்னு சொன்னா, தேவன் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் என்று சொல்லி என்ன அப்படி நமக்கு வருகிறது. 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறான்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, மக்களை மதிப்பிடுவதற்கு அநேக அளவுகோல் இருக்கிறது, சரிங்களா? ஆனா மக்கள் இடுகிற அளவுகோல் உதாரணத்துக்கு பார்த்தா, ஒரு பொருளை நம்ம அளவு பார்க்கணும்னு சொன்னா அதுக்கான தராசு இருக்கிறது, அல்லது நம்முடைய உடலுடைய வெப்பநிலையை பார்க்கணும் அதுக்காக தெர்மாமீட்டர் இருக்கிறது. அப்படி ஒவ்வொரு காரியத்திற்கும் அளவுகோல் இருக்கிறது. மழை எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லி கணிப்பதற்கு, அல்லது மின்னல் எவ்வளவு வேகமாக வந்தது அப்படின்னு சொல்றதுக்கான எல்லாத்துக்குமான கருவிகள் இருக்குது. ஆனா அந்த கருவிகள் எல்லாமே எப்படின்னு சொன்னா, ஆண்டவர் உங்களுக்கும் உங்களையும் என்னும் அளக்கிற அளவு கருவி என்னது, மாறுபட்டதாக இருக்கிறது. ஏன்னு சொன்னா, ஆண்டோடைய அளவுகோல் என்னது, முற்றிலும் மாறுபட்டது. அவருடைய அளவுகோல் எப்படின்னு சொன்னா, வெளி தோற்றத்தை பார்த்தல்ல, அவர் என்ன செய்யறாரு, உள்ள நம்முடைய இருதயங்களை ஆராய்கிறவர். இருதயத்தை ஆராய்ந்து அதற்கான காரியங்களை அவர் செய்கிறவர். மனிதனுடைய அளவுகோலை பார்த்தீங்கன்னு சொன்னா, மிகவும் பெரிய பணக்காரர் அப்படின்னு சொல்லி பெயர் பட்டியல் போடுவாங்க, அல்லது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, மிகவும் அதிகமாக தொழில் ரீதியாக முன்னேற்றம் அடைந்தவர், குறுகிய காலத்தில் முன்னேற்றம் அடைந்தார்னு சொல்லி சில நபர்களின் பெயர்களை பட்டியலிடுவாங்க. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு சிலருடைய பட்டியல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அதிகமாக என்ன செஞ்சாங்க, கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அல்லது ஒருவேளை ஆராய்ச்சியாளர்களாக இருக்கலாம், அல்லது பெரிய படிப்பாளியாக இருக்கலாம், கல்விமான்களாக இருக்கலாம். அப்படி என்ன செய்வாங்கன்னா லிஸ்ட் எடுப்பாங்க. ஆனா ஆண்டவர் எடுக்கிற கணிப்பு அது இல்லை. ஆண்டவர் எப்படி என்ன கணிப்பு எடுப்பாருன்னு சொன்னா, இந்த மக எவ்வளவு அன்பா இருக்கிறா, இவ எவ்வளவு கீழ்ப்படிதலோடு இருக்கிறா, எவ்வளவு பொறுமையோடு இருக்கிறா, எவ்வளவு சாந்தத்தோடு இருக்கிறா, எவ்வளவு தயவோடு இருக்கிறா, எவ்வளவு கருணையோடு இருக்கிறா, எவ்வளவு கீழ்ப்படிதலோடு இருக்கிறா. ஆண்டோடைய அளவு கணக்கு. அதனால்தான் மனுஷருடைய அளவு கணக்கை காட்டிலும் ஆண்டோடைய கணக்கு வேறு மாதிரி, அளவுகோல் வேறு மாதிரியாக இருக்கிறது அப்படின்னு சொல்றது. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் என்ன செய்தார், இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறாரு. ஏன்னு சொன்னா, சில வேளையில நமக்கு மற்றொரு இருதயங்களை பத்தி நமக்கு உள்ள என்ன இருக்கு அப்படின்னு தெரியாது. ஆனா யாருக்கு தெரியுமா, ஆண்டவருக்கு தெரியும். அவரை ரொம்ப அழகா அதை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. நீங்க பாத்தீங்கன்னா, யூத மக்கள் என்னது, அவங்களுடைய செய்கிற காரியங்கள் எல்லாம் ரொம்ப நீட்டா, ரொம்ப அழகா, ஆண்டவர் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ, கற்பித்து கொடுத்தாங்களோ, அதை கரெக்டா அவங்க ஒரு நூல் போட்ட மாதிரி செய்வாங்க. ஆனா ஆண்டவர் அவங்களை எப்படி சொல்றாரு, இவங்க வேறு வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகள் அப்படின்னு சொல்றாரு. செய்கிற காரியங்கள் நம்ம எப்படி செய்யறது, யாரு, இருதயத்தை பார்க்கிற தேவன். நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, வேதாகமத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்கோம். பணக்காரர்கள்லாம் எல்லாரும் ஆலயத்துக்கு போவாங்க, பணக்காரர்கள்லாம் நிறைய காணிக்கை கொடுப்பாங்க, அப்படியே அவங்க கையில இருந்து அப்படியே கொட்டுவாங்க. ஆனா ஒரே விதவை பெண் என்ன செய்யறா, 2 காசு எடுத்து போய் போடுறாரு. ஆண்டவர் என்ன செய்யறாரு, இவள் அதிகமாய் கொடுத்தாள் அப்படின்ட்டு சொல்லுவார். பாத்தீங்களா, நம்ம ஆண்டவர் எப்பேற்பட்ட ஆண்டவர். ஏன்னு சொன்னா, எல்லாரும் இருக்கிறதுல இருந்து கொடுக்குறீங்க, உங்க வீட்டுல நிறைய இருக்கு, அதனால எடுத்து வந்து என்ன செய்றீங்க, ஆலயத்துல எல்லாரும் காணும்படியாக. அங்கேதான் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். எல்லோரும் காணும்படியாக எல்லாரும் கொடுக்குறாங்க. ஆனா அவகிட்ட இருந்ததே 2 காசு தாங்க. அந்த 2 காசை எவ்வளவு அழகா ஆண்டவருக்காக கொடுக்குறா, அவ முழு மனதோடு கொடுக்குறாரு. அந்த மனதை யார் பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா, ஏசப்பா பார்த்தாங்க. அவர் ஏசப்பா பார்த்துட்டு சும்மா இருந்தாங்களா, அதான் நம்முடைய ஏசப்பா. யாருமே அவங்களுடைய கண்டுக்கே இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க யாருமே பெருசா பார்த்து கூட இருக்க மாட்டாங்க. அவங்களே ரொம்ப கூனி குறுகி போய் தான், ஐயோ எல்லாரும் நிறைய போடுற இடத்துல இதை போய் எப்படி போடுறதுன்னு மன இது, ஆனாலும் எதையாச்சும் ஆண்டவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தாய் என்ன செய்யறாங்க, அங்க போடுறாங்க. அப்படி அவங்க போடும் பொழுது எப்படி இருந்திருக்கும்ல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இவங்க நிறைய கொடுத்தாங்க அப்படின்றாரு. நம்முடைய ஆண்டவர் அப்பேற்பட்ட அன்பான ஆண்டவருங்க. ஆண்டவர் உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் கேட்கல,
எதையுமே அவர் கேட்கல. உங்களுடைய இருதயத்தை தான் அவர் கேட்கிறாரு. உங்களுடைய இருதயத்துல அவருக்கு ஒரு இடத்தை தான் அவர் கேட்கிறாரு. எப்படி அந்த விதவை அவருடைய இதயத்துல ஆண்டவரை முழுமையாக வச்சிருந்தனாலதான் அவளுக்கு அந்த 2 காசு, அவருடைய ஜீவனத்துக்கான காசை கூட அவர் பெருசா என்னல, ஏன் சொன்னா அவர்கிட்ட இருக்கிறது அன்பான ஆண்டவர் இதயத்துல வச்சிருக்கிறேன், அதனால எனக்கு என்ன இல்லை, இந்த 2 காசெல்லாம் இல்லைன்னா எனக்கு பரவாயில்லை அப்படின்னு சொல்லி அந்த தாய் போடுறாங்க. வேதாந்தத்துல நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போயிருக்கலாம். ஆண்டவர் வந்து என்ன செய்வாரு, நீங்க அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை பாருங்க, அவங்கள எல்லாருமே கண்டிப்பா என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு மாதிரி பார்த்துருப்பாங்க. அவங்க வந்தாவே ஸ்மெல் அடிக்கும்னு சொல்லி இருந்திருப்பாங்க. ஐயோ ரொம்ப நாள் வியாதிப்பட்ட லேடி வரா, ரொம்ப பாவம் பண்ணியிருக்கா, ரொம்ப சாபத்தை பெற்றிருக்கா, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அவங்க மத்தியிலும் என்ன செய்யறான்னு சொன்னா, போய் விசுவாசத்தோடு என்ன செய்யறான்னு சொன்னா ஆண்டோடைய ஆடையை தொட்டுடுறா. ஆடையை அவர் டச் பண்றதை பார்த்து பாருங்க, கூட்டத்துல அத்தனை பேர் மத்தியிலும் அவர் தொட்டதை பார்த்துட்டு ஆண்டவர் என்ன சொன்னாரு, அவர் விசுவாசத்தை பார்த்து அவர் சொல்றாரு பாருங்க, அத்தனை பேர் நெரிச்சல்ல இருக்கும் பொழுது யார் என்னை தொட்டது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் காட்டுறாரு. ஏன்னா அந்த அம்மாவை நீங்க எப்படிலாம் பேசியிருக்கீங்க, அந்த அம்மாவை நீங்க எப்படிலாம் நடத்திருக்கீங்க, என்ன செஞ்சிருப்பாங்க, அந்த அம்மா வரும்போது தூரமா பாயிருப்பாங்க, நமக்கு அந்த வியாதி ஒட்டிக்கிறோமோ, ஐயோ அந்த சாபமான பெண்மணி வரா அப்படின்னு பேசியிருப்பாங்க கண்டிப்பா. ஏன்னா அந்த காலகட்டங்கள்ல வியாதி என்பது சாபத்தின் அறிகுறியாக பார்க்கப்பட்ட நாட்கள். அப்படி இருக்கிற அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி அந்த ஆண்டவர் வந்து அத்தனை மக்கள் முன்பாக அந்த சகோதரியை பார்க்கிறாரு. ஏன்னு சொன்னா அவர் இருதயத்தை பார்க்கிறது, அவர் இருதயத்தை பார்த்தனாலதான் அவர் சொல்றாரு. அவ எவ்வளவு விசுவாசத்தோட சொன்னா, அப்படியே ஆடையாவது நான் தொட்டுடணும் அப்படின்னு சொன்னா பார்த்தீங்களா, அந்த இருதயம். இதே போல உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஆண்டவரிடத்துல முழு இருதயத்தோட வருவீங்கன்னு சொன்னா, அவர் உங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற கர்த்தரா இருக்கிறதுனால உங்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்திப்பார். எப்படி விதவை ஆசீர்வதிச்சிருப்பார், அந்த 2 பைசா போட்டாங்களே 2 காசு, அந்த விதை கண்டிப்பா வாழ்நாள் முழுதும் அவள் என்ன செஞ்சிருக்க மாட்டான், பட்டினியா இருந்திருக்க மாட்டான். அவளை ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதித்திருப்பாங்க, அவளுக்கு தேவையை எல்லாம் ஆண்டவர் சந்தித்திருப்பாங்க. நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறாங்க. ஒருவேளை நமக்கு அது பைபிள்ல இல்லை, அது அந்த சகோதரி அந்த தாய்க்கு என்ன நடந்துச்சுன்னு கண்டிப்பா ஆண்டவர் அதை செய்திருப்பார், நான் விசுவாசிக்கிறேன். ஏன் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிறார். ஒன்றுமே இல்லாத எங்களுக்கு தினமும் ஆகாரம் கொடுத்து, தினமும் நித்திரை கொடுத்து, தங்குற இடம் கொடுத்து, உடுக்க ஆடைகளை கொடுக்குறாங்க. அப்பேற்பட்ட தேவன் கண்டிப்பா அந்த விதவியை வந்து செஞ்சிருப்பாங்க, கண்டிப்பா ஆசீர்வதிச்சிருப்பாங்க. எப்படி அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயுடைய வியாதியை போக்குனாங்களோ அதே போல நீங்களும் விசுவாசத்தோட உங்க இருதயத்துல ஆண்டவரை நீங்க முழுமையா நேசித்து அவருக்காக நீங்க ஏதாவது செய்து ஆண்டோடைய பாத்துல நீங்க வருவீங்கன்னு சொன்னா உங்களுடைய தேவையெல்லாம் சந்தித்து உங்களை எல்லார் முன்பதாக என்ன செய்வாராம், மேன்மைப்படுத்துவார். எந்த கூட்டத்துல உங்களை அசிங்கப்படுத்தினாங்களோ அதே கூட்டத்துக்கு முன்பாக அவங்களுக்கு சுகம் கிடைத்தது. எந்த இடத்துல கூனி குறுகி தோண்டிய காணிக்கை ஆண்டோட பாத்துல போட்டாரோ அதே இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளவு அதிகமாய் கொடுத்தாரு. அப்படி உங்களுடைய இருதயத்தை ஆண்டோடைய பாத்துல நீங்க இன்னைக்கு ஊற்றுறீங்கன்னு சொன்னா ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டு உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தருக்கு ஜெபம் செய்வோமா. அன்பின் தகப்பனே, நாங்கள் மற்றவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நியாயத்திற்காதபடிக்கு நான் எப்படி இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாளில நாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஏன் என்றால் ஆண்டவரே, எங்களுடைய இருதயங்களை ஆராய்கிற கர்த்தர் சுவாமி, எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், மீறல்கள் எல்லாம் கண்ணுக்கு நேராக இருக்கிறது தகப்பனே. உமக்கு மறைவானது ஒன்றும் இல்லை ராஜா. தாவீது பக்தன் பாடினது போல நாங்கள் மேலே ஏறினாலும் பாதாளத்துல போய் எங்களுடைய படுக்கை போட்டாலும் அங்கேயும் உடைய கரம் இருக்கிறது, எங்களை நடத்தும் என்று சொன்னது போல ஆண்டவரே, நாங்கள் இந்த காரியங்கள் செய்தால் நீ அறிந்திருக்கு. எல்லா பாவங்கள், குற்றங்கள் எல்லாவற்றும் ஒரு விசை கூட மன்னித்து தகப்பனே, நாங்கள் உமக்கு பிரியமாகவும் உமக்கு உண்மையாகவும் உமக்கு நேர்மையாகவும் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதுக்கு தடையா இருக்கிற பாவங்களை எங்களை விட்டு அகற்றுங்க. ராஜமதி சீக்கிரமாக இருக்கிறது என்பதை உணர்கிறோம். எங்களை சுற்றிலும் நடக்கிற காரியங்கள் எங்களுக்கு அறிவுறுத்துகிறது தகப்பனே. அதை உணர்ந்தவர்களாக நாங்கள் ஜீவனம் பண்ண எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் வழியை செபிக்கிறோம் ஜீவனுடன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.